ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கா தங்கச்சி உறவு தான். எனக்கு தங்கச்சி தான் இருக்கா. ஸோ அதனால் தங்கச்சி பற்றி தான் நான் பேச போகிறேன். நானும் என் தங்கச்சியும் எப்படி இருந்தோன்றத ஒரு கொஞ்சம் ஸ்டோரியாக சொல்கிறேன். எப்படி இருந்தோம் அப்படின்னா, நானும் என் தங்கச்சி பெருசாக சின்ன வயசுலேருந்து கூடலாம் இல்லை. எல்லோரும் சொல்கிற மாதிரி நான் கூடையே பிறந்து கூடையே வளர்ந்தோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நான் ஒரு இடத்துல இருந்தேன், அவள் ஒரு இடத்துல இருந்தா. அப்படி தான் இருந்தோம். நான் பிறந்தவனே எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டேன். அது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் அவள் எங்கள் அப்பா வீட்டில் தான் இருந்தாள். கஷ்டங்கள் என்னங்கிறது என் தங்கச்சிக்கு நல்லாவே தெரியும். ஒரு குடும்பத்தில் என்னென்னலாம் கஷ்டம் இருக்குங்கிறது என் தங்கச்சி பார்த்து வளர்ந்தவன். ஸோ அதனால் அவளுக்கு எல்லாமே தெரியும். எனக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. ஆனால் இப்போ ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த மாதிரி தான் லைஃப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு வாழ்க்கை. 2 பேருமே பெருசு அக்கா தங்கச்சி 2 பேரும் கூடயே இருந்து சண்டை போட்டு டெய்லி சண்டை போட்டு அதெல்லாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடந்தது. லேட்டாக நடந்துச்சு எங்களுக்கு. சின்ன பிள்ளைலேருந்து நடக்கல. இப்போ என் பொண்ணும் பையனும் சின்ன பிள்ளைலேருந்து அடிச்சிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு பொருளுக்கு 2 பேரும் சண்டை போட அந்த மாதிரிலாம் எங்களுக்கு ரொம்ப லேட்டாக நடந்துச்சு. மெச்சூரிட்டி அதாவது ஒரு 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்க ஆரம்பிச்சு. அது வரைக்கும் எங்கள் பாட்டி வீட்டில் இருந்தேன். எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கும்போது இவள் வருவா. இவளை எனக்கு பிடிக்காது. அது ஏன்னு தெரில, அந்தளவுக்கு பிடிக்காது. அந்த கூடையே இருந்து அந்த பாசம் தெரிஞ்சிருக்கும். எனக்கு எங்கள் பாட்டி மட்டும்தான் பிடிக்கும். எங்கள் அம்மாவை பிடிக்காது, யாரையும் பிடிக்காது. ஸோ அது மேலே பெருசாக எனக்கு பாசமே வந்ததே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவள் கூட இருக்க எனக்கு கொஞ்சம் அவன் மேலே பாசம் வரும். அவளும் என் மேலே பாசமாக இருப்பாள். நான் அவன் மேலே பாசமாக இருந்ததை விட அவள் என் மேலே பாசமாக இருப்பாள். அதுதான் நிஜம். நான் காட்டுவேன், அவள் காட்ட மாட்டான். அதுதான் அது. கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்படி தான் இருந்தோம். 10th ஒன்றா படித்தோம். அப்படி இருக்கிறப்ப 11th படிக்கும்போது பார்த்திங்கன்னா, நான் வேறு ஸ்கூல், அவள் வேறு ஸ்கூல். அவள் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்தா, நான் வேறு ஸ்கூலில் படித்தேன். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது படித்து முடித்தோம். 12th முடித்தோம். 12th முடித்தப்போ பார்த்திங்கன்னா காலேஜ் ஜாயின் பண்ணோம். காலேஜ் ஜாயின் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அவள் பிஏ படிக்கணுன்ட்டு போனால், நான் பிஎஸ்சி படிக்கணும்னு போனேன். அப்படி இருக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலான்ட்டு போனேன். அவள் பிஏ. இதுதான் 2 பேரும் மைண்ட் செட் பண்ணிட்டு போனது. அங்கே போய் சேர்த்துட்டாங்க. ஃபீஸ்லாம் கட்டியாச்சு. போய் கிளாஸில் உட்காந்தாச்சு. பிஎஸ்சி ஐடி போய் உட்காந்துட்டேன். அவள் பிஏ போட்டாச்சு. ஆனால் உட்கார மாட்டேன்ட்டா. என் கூட தான் உட்காருவேன்ட்டா. அவ்வளோ பாசம் என் மேலே. நான் எங்கே இருப்பேன், நான் என்ன செய்வனோ அதை தான் செய்வாள். நான் எங்கெல்லாம் இருக்கணும், நான் என்ன ட்ரெஸ் எடுக்கிறனோ, நான் என்ன பண்ணுறோனோ அதை அப்படியே பண்ணணும்னு நினைப்பா. அப்படி தானே மோஸ்ட்லி இருப்பாங்க. அக்கா என்ன பண்ணுறாங்களோ தங்கச்சி இதை பண்ணுவாங்க. அதுதானே மோஸ்ட்லி நடக்கும். அந்த மாதிரி தான் என் தங்கச்சி பண்ணுவாள். அது உண்மையாகவே பாசம் தாங்க. அது சொல்ல தெரியாத ஒரு பாசம். நான் பண்ண தப்பு என்னென்னா, நான் நல்ல பெஸ்ட்டாக ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சு தான் என் தங்கச்சி என்னை பார்த்து பழகிருப்பான். நான் அதனால் பண்ணாதனால தான் என் தங்கச்சி கரெக்டாக சில விஷயத்த பண்ணலையோன்ற மாதிரி எனக்கு கண்டிப்பாக ஒரு மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலேஜ் லைஃப் போச்சு. காலேஜில் ஹாஸ்டலில் இருந்தோம். அப்பயும் பார்த்திங்கன்னா என் கூட ரொம்ப பாசமாக தான் இருப்பாள். நிறைய விஷயங்களை எனக்கு விட்டு கொடுப்பா. அதுக்கடையில் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நிலம் இருக்கணும் சொல்லியிருக்கேன். அந்த நிலம் பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த அறுப்பு இருப்பாங்கள்ல, பருத்தி போடுறது அந்த மாதிரி சீசன். அதாவது மொத்தமாக பல்காக ஒரு அமௌண்ட் வரும்போது ஒரு நகை எடுப்பாங்க வீட்டில். பொம்பளை பிள்ளை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வீட்டில் நகை எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது சாமி ரூமில் வச்சுருப்பாங்க. வச்சுட்டு அம்மா அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அங்கே சாமிகிட்ட இருக்கும். யார் ஃபஸ்ட்டு எடுத்து போட போகிறாங்கங்கிற ஒரு போட்டி இருக்கும். 2 பேருக்குமே இருக்கும். அவளும் வருவாள், நானும் வருவேன். அடிச்சுக்கிட்டோம். ஒரு டைம் நல்லா ஞாபகம் இருக்குங்க எனக்கு. ஏதோ ஒரு நகை எடுத்துகிட்டு 2 பேரும் அடிச்சுக்கிட்டா, செம்மையாக அடிச்சிட்டோம். அவள் ஒரு கட்டத்தில் சிப்ப அப்படின்னு தூக்கி போட்டு போயிடுவாள். அந்த அளவுக்குலாம் பிடிக்கும்லாம் கிடையாது. அக்கா தங்கச்சிக்குள்ளே ஒரு போட்டி இருக்கும்ல, நீ எடுக்கிறத நான் எடுக்கிறத அந்த மாதிரி யோசிப்பாளே தவிர ரொம்ப ஆசைப்பட மாட்டாள் எதுக்குமே. அந்த மாதிரி கேரக்டரவை எந்த விஷயத்துக்குமே பெருசாக ஆசைப்பட மாட்டாள். நகை வேணும், அது வேணும், இது வேணும்னு பெருசாக ஆசைப்பட மாட்டாள். இப்போ எப்படின்னு தெரியல, நான் அப்போ சொல்கிறேன். நான் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ அதாவது தாத்தா இருந்த காலத்தில் ஓரளவுக்கு வசதின்னு சொல்லலாம். இப்போ 4 பேரும் பிரிஞ்சதுக்கப்புறம் ஃபேமிலி அவங்கவுங்க குடும்பம், அவங்கவுங்க பிள்ளைங்க அப்படி இருக்காங்களோ அப்படி. நாங்கள் 2 பேரும் பொம்பளை பிள்ளைங்க. ஸோ நம்மளால் எதுவும் பண்ண முடியல. எங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் சாப்பிடுவாள். மோஸ்ட்லி அவள் சாப்பிட்றது என்னவாக இருக்கும் அப்படின்னா, நாத்திர ஒரு காரக்கில் அதை தொட்டு தான் சாப்பிடுவாள். ஆனால் எங்கள் அம்மாட்ட நான் கேட்பேன், இது எனக்கு வேணும், உருளைக்கிழங்கு வேணும், எனக்கு பொரிச்சு கொடும்பா, இதை பண்ணி கொடும்பா, அதை பண்ணி கொடும்பா. அவள் பெருசாக கஷ்டமே பட மாட்டாள். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸ்கூல் கிளம்பிட்டு லஞ்சு எங்கள் அம்மா பேக் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆச்சி உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், இது செஞ்சு ஏதாவது ஒரு சாப்பாடு செஞ்சு எனக்கு இந்த தொட்டுக்கு செஞ்சு கொடுமா அப்படின்னு சொன்னால், அவள் என்ன சிம்பிளாக ஒரே விஷயம் தாங்க சொல்லுவாள். நைட்டு எடுத்து வச்சல சாப்பாடு. நைட்டே எங்கள் அம்மா சாதம் மீந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, புளி இருக்குல்ல, புளியை கரைச்சி எடுத்து வச்சுருப்பாங்க. அதில் புளி எடுத்து ஊற்றி உப்பும் புளியும் போட்டு கரைச்சி அதை அழுத்தி வச்சுருப்பாங்க. கீழே மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அந்த சாப்பாடு சூப்பராக தான் இருக்கும். அதை என்ன பண்ணுவான்னா, அதை எடுத்து காலையில் என்ன பண்ணுவாங்கன்னா, தாளித்து சூப்பராக இருக்கும். அந்த சாப்பாடு நல்லா தான் இருக்கும். வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் அந்த வெஜிடபிள் சாதம் மாதிரி இருக்கும். நல்லா தான் இருக்கும்.
எனக்கு அந்த சாப்பாடை வச்சுட்டு நீ கஷ்டம்லாம் படாத, இருக்கிறத எடுத்து வை அப்படின்னு சொல்லிடுவா. ஆனால் நான் வந்து எங்கள் அம்மா கஷ்டப்படுத்துவேன். அது எனக்கு அப்போ தெரியல, புரிகிற வயசு தான். ஆனால் நம்ம பாட்டி வீட்டில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி நம்ம அம்மா வீட்டில் இருக்கிறோங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும் என்கிட்ட இருந்தது. இன்னும் என்னென்னா எங்கள் அம்மா அவங்க இங்கே எனக்கு வந்து எப்படின்னா எங்கள் பாட்டிகிட்ட இருக்கணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது. எங்கள் பாட்டிகிட்டே போயிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் என்கிட்ட அப்பப்போ இருந்துகிட்டே தான் இருக்கும். ரொம்ப பாட்டி வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில, அவங்க பிள்ளைங்களை கூட அப்படி வளர்த்துருப்பாங்களான்னு தெரில. இன்றைக்கி எங்கள் பாட்டி இங்கே இல்லை, ஆனாலும் எங்கள் பாட்டி வளர்த்த மாதிரி எனக்கு கண்டிப்பாக யாராலையும் வளர்த்துருக்க முடியாது. எனக்கு அறிவு இல்லைன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு உடம்பு சரியாதப்போ நான் அவங்கள போய் ரொம்ப பார்க்கல. ஒரு 2-3 டைம் தான் பார்த்தேன். அவங்கள வந்து என்னால் பார்க்கவே முடியல. ரொம்ப வேறு மாதிரி இருந்தாங்க. நான் அடுத்த இதில் சொல்கிறேன். இந்த தங்கச்சி வீடியோ தானே, இதை ரொம்ப டீப்பாக போவேனா. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தது. இப்படி தான் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நடந்துச்சு. என்னை யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிடக்கூடாது, சொல்லிட்டா உடனே கோவம் வந்துடும் அவளுக்கு. அந்த மாதிரி கேரக்டரு. ரொம்ப பாசக்காரின்னு தான் சொல்லணும். எனக்கு ஒரு பிரச்சனைனாலும் சரி தான், எனக்கு ஒரு விஷயம்னாலும் சரி தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸ்கூல் படிச்சுட்டு சைக்கிளில் தான் போவோம். அரசூர்னு ஒரு ஊரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் போவோம். நான் இந்த சைட் போனோம், அவள் இந்த சைட் போனோம். ஒரு டைம் போகிறப்ப ஒரு பையன் சும்மா அவன் ஏதோ கிண்டல் பண்ணிவிட்டு அவன் போயிட்டான். அவனை அந்த இடத்துல வச்சு செருப்பை கழட்டிட்டு அடிச்சிட்டா. எங்கள் ஊர் அந்த கொஞ்சம் அந்த இடத்துல யாரும் ஆள் நடமாட்டா இருக்காது. அவளுக்கு பார்த்திங்கன்னா அவள் +1 படிக்கிறா. +1 தான் நினைக்கிறான். 2 பேருமே வந்து +1 ஒன்றா தான் ஜாயின் பண்ணோம். போகிறோம். நான் பயந்துட்டு வேணாம் வாடின்னு கூப்பிட்றேன். இங்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு, யார்கிட்டடா எங்கள் அக்காவேடா கிண்டல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு செருப்பை கழட்டிட்டு அந்த அடிச்சிட்டா. ரொம்ப போல்டான ஒரு பொண்ணு, உண்மையாகவே சொல்லணும். ரொம்ப போல்டான ஒரு பொண்ணு. என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்கள் வந்து எல்லாத்துலேயுமே சூப்பராக இருப்பாள். நல்லா படிப்பா. ஸ்போர்ட்ஸ்லேயும் நல்லபடியாக தான் இருப்பாள். எல்லாமே நல்லா தான் இருந்து. அவளோட ஒரு தலையெழுத்துன்னு சொல்லுவாங்கள்ல, அது லவ் மேரேஜ், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி வந்து அந்த ஒரு விஷயம் மட்டும் அவளுக்கு நடந்து இப்போ நல்லா இருக்கா. இருந்தாலும் சொல்கிறேன், அப்படி நடக்கலைன்னா இன்னும் வந்து நல்லா தான் இருந்திருப்பாங்கிறது தோணுது. இப்போ ஹாப்பியாக இருக்கா, ஓகே தான், இல்லைன்னு நான் சொல்லலை. இருந்தாலும் சொல்கிறேன் சில விஷயங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தோம். அடுத்து இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணும். என் தங்கச்சி பார்த்திங்கன்னா என் வீட்டுக்காக ரொம்ப 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 கஷ்டப்பட்டுருக்காங்க. என்னென்னா நான் வந்து வீட்டில் வேலையே பார்க்க மாட்டேன் அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற வேலையை மட்டும் பார்ப்பேன். வீடு கூட்டுறது, பாத்திரம் விளக்குறது. எப்பப்போ அம்மா சமைக்க சொன்னாங்க சின்னதாக சொல்லிக் கொடுப்பாங்க. இதை செய்ன்னு சொல்லுவாங்க, அதை செய்வேன். செஞ்சாலும் தப்பாக செஞ்சிடுவோன்னு அம்மா பெருசாக இது செய்ய வேணான்ருவாங்க. சமையலுக்கு மட்டும் 2 பேரும் இது பண்ண மாட்டாங்க. அவளை வந்து அவள் முழுக்க பார்த்திங்கன்னா லேட்டாக தான் எந்திரிப்பாள். ஆனால் காலையில் எந்திரிச்சு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் மாடு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு கிராமத்து வீட்டில் என்னென்ன இருக்கும், வயல் இருக்கும், எல்லாம் இருக்கும். அனைத்தையுமே என் தங்கச்சி தான் பார்ப்பாள். காலைல ஏந்திரிப்பா, ஃபுல்லாக கூட்டுவா. மாடு இருந்தது, சாணியெல்லாம். உண்மையாகவே இன்றைக்கி அவள் நல்லா தான் இருக்கா. இருந்தாலும் சொல்கிறேன், அவள் கஷ்டப்பட்டதை சொல்கிறேன். எல்லாமே பண்ணி என்ன சொல்கிறது, வீட்டுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா. அது மாதிரி வயலுக்கும் சரி தான். வயலில் ஒரு விஷயம்னா எங்கள் அப்பா என் தங்கச்சி தான் கூப்பிடுவாங்க. அது மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணுங்க முக்கியமாக. நான் ஒரு டைம் பார்த்துருக்கேன். எங்கள் பாட்டி வீட்டிலேருந்து வந்தப்போ ஒரு வாட்டி எங்கள் அப்பா எங்கள் தங்கச்சி கூப்பிட்றாங்க. எங்கள் மாமா வீட்டில் மாமா தான் பண்ணுவாங்க. அந்த வேலையை என் தங்கச்சி பண்ணான். என்னென்னா விர மூட்டை, நல்லா ஞாபகம் இருக்குது. வயல் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். விர மூட்டை ஸ்கூட்டியில் ஏற்றி முன்னாடி போட்டுட்டு அதை என்ன பண்ணுறான்னா எடுத்து போய் ஊற வச்சுட்டு திருப்பி வரா. என்னடா இப்படி இருக்காளே அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி வந்து ஒரு பையனுக்கான இதையும் செய்வாள். எதுவும் என்னால் முடியாதுங்கிற மாதிரி இருக்க மாட்டேன், எல்லாமே செய்வாள். ஆனால் இன்றைக்கி அவளுக்கு உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது. என்னன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உடம்பு வலிக்குது, அப்படி இப்படி நிறைய சொல்கிறா. என்னால் வேலை செய்ய முடியல அப்படிங்கிறா. அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறதா, வேலைக்கு போயிருந்தா கரெக்டாக ஒரு விஷயத்தை அவள் பண்ணியிருந்தானா. ஏன்னா போலீஸ்க்கு ட்ரை பண்ணால் எக்ஸாம் எழுதுனா, ஆனால் அந்த வாட்டி அவளால் இது பண்ண முடியல. ஒருவேளை அது ட்ரை பண்ணியிருந்தா கூட அவள் ஃப்யூச்சர் வேறு மாதிரி இருந்திருக்கும். உண்மையாகவே அவளோட இதுக்கு அதுதான் கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் அதுவுமே நடக்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் சின்ன விஷயங்களை ஷேர் பண்ணலாம். ஓகே, பை, டாட்டா.